ஓகே, எத்தனை பேரிடம் பைபிள் இருக்குது? உங்கள் எத்தனை பேரிடம் பைபிள் இருக்குது? ஓகே, உங்கள் எத்தனை பேரிடம் ஸ்மார்ட் ஃபோன், மொபைல் ஃபோன் இருக்குது? அநேகமாக எல்லா பேர் கையிலும் மொபைல் இருக்குது இல்லையா? நாம் எதுக்காக இங்கே வந்திருக்கிறோம்? தியானத்துக்காக இல்லையா? ஆனால் பைபிள் எடுத்து வர்றதுக்காக மறந்துட்டேன் இல்லையா? மறந்துட்டீங்களா? மறந்துட்டீங்க. கொஞ்சம் பேராவது பைபிள் எடுத்து வரவே இல்லையா? ஓகே, எத்தனை பேருடைய வீடுகளில் பைபிள் இருக்குது? அநேகமாக எல்லா வீடுகளிலும் பைபிள் இருக்குது. ஓகே, சில வீடுகளில் போனால் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் இருக்குது. மலையாளத்தில் இருக்கும், இல்லைன்னா இங்கிலீஷ், தமிழ், கன்னடா, ஹிந்தி எல்லா லாங்குவேஜில் கூட இருக்கலாம். ஆனால் என்னோடய கேள்வி என்னென்னா, நீங்கள் எத்தனை பேர் டெய்லி பைபிள் படிக்கிறீங்க? பாதி பேர். ஓகே, ஆனால் எத்தனை பேர் டெய்லி மொபைல் பார்ப்பீங்க? எழுந்த உடனே அதுதான் முக்கிய வேலை. ஃபஸ்ட்டு அதுதானே பார்க்குறீங்க, மொபைல் ஃபோன். என்ன மெசேஜ், யாராவது குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புகிறாங்களா இல்லையா? சரி, இல்லைன்னா நானே குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பிவிடுவீங்களே இல்லையா? ஆனால் பைபிள் படிக்க மாட்டேங்க இல்லையா? சரி, அப்படின்னா நாம் எதுக்காக பைபிள் படிக்க வேண்டும்? நாம் தினமும் இங்கே கோவில் பூசையில் பங்கேற்கிறோம், கடவுள்கிட்ட பேசுகிறோம், நற்கருணை வழியாக கடவுள் நம்மிடம் வராரு இல்லையா? அப்புறம் எதுக்காக நாம் பைபிள் படிக்க வேண்டும்? கடவுள்கிட்ட நாம் பேசுகிறோம், கடவுள் நமக்குள்ளே வராரு நற்கருணை வழியாக இல்லையா? அப்படின்னா நாம் எதுக்காக நாம் பைபிள் படிக்க வேண்டும்? எதுக்காக? அவர்கள்ட்ட வார்த்தை கேட்கறதுக்காக. ஓகே, எங்களோட தியான மையத்தில் நிறைய பேர் வரும்போது சில பேர் எல்லாம் கேட்பாங்க, ஃபாதர், என்னோட வாழ்க்கையில் கடவுளை திட்டத்தை எனக்கு தெரிய வேண்டும், இல்லைனா எனக்கு கடவுளோட குரலை கேட்கறதுக்காக ஆசை இருக்குது ஃபாதர், நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படி இல்லை நிறைய பேர் கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும்தான் இருக்குது, பைபிள் திறந்து படியுங்கள். பைபிள் தான் கடவுளுடைய வார்த்தை, பைபிள் தான் கடவுளுடைய குரல். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 12. Hebrews chapter 4 verse 12. ஓகே, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது. கடவுளுடைய வார்த்தை உயிர் இருந்தது என்று சொல்லவே இல்லை, மாறாக கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது என்று இந்த திருமுகத்தில் எழுதியிருக்கிறது இல்லையா? அப்படி இருக்கும்போது பைபிள் என்பது கடவுளுடைய குரல் இல்லையா? கடவுள் நமக்கிடம் பேசுகிறாரு. பழைய ஏற்பாடில் பார்க்கும்போது மோசஸ், அப்ரஹாம் அவர்கள்ட்ட கடவுள் டைரெக்டாக நேரடியாக பேசிட்டார் இல்லையா? நாமும் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராவது அப்படி தான் நினைக்கிறோம், இல்லைன்னா அப்படி தான் எதிர்பார்க்குறோம். அதாவது வானத்திலிருந்து அப்படி ஒரு குரல், கடவுள் அப்படியே டைரெக்டாக நமக்கிட்ட இதுதான் என்னோட திட்டம், உன்னோட வாழ்க்கையில் இதுதான் நடக்க வேண்டும், இதுதான் என்னோட திட்டம் அப்படின்னு கடவுள் சொல்லுவார் என்று நாம் நினைக்கிறோம், இல்லைன்னா எதிர்பார்க்குறோம் இல்லையா? அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராவது. ஆனால் அது பழைய ஏற்பாடில். அப்படி புதிய ஏற்பாடு நம்மளோட வாழ்க்கையில் பார்க்கும்போது கடவுள் பைபிள் மூலமாக நம்மக்கிட்ட பேசுகிறாரு. திருத்துதர் பணி திருப்பாடல் 119 இறைவார்த்தை 105. திருப்பாடல் 119 இறைவார்த்தை 105. என் காலடிக்கு, ஓகே, என் காலடிக்கு உமக்கு உம்மது வார்த்தை. ஓகே, அதாவது ஒரு காலடி தான், ஒரு ஸ்டெப்பு தான் இல்லையா? மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் 34வது இறைவார்த்தையில் கடவுள் சொல்கிறாரு, நாளை பற்றி கவலைப்பட வேண்டாம் இல்லையா? அதாவது டெய்லி நம்மை கடவுள் வழி நடத்துகிறாரு, பைபிள் மூலமாக கடவுள் நம்மை வழி நடத்துகிறாரு. ஆனால் நம்மளால் அது உணர முடியவே இல்லை. கடவுள் தினமும் நம்மக்கிட்ட பேசுகிறாரு பைபிள் மூலமாக, ஆனால் நம்மளால் அந்த வார்த்தைகளை இல்லைன்னா கடவுளை குரலை உணர முடியலை. ஏன் நம்மளால் கடவுளோட குரலை ஏற்றுக்கொள்ளவே இல்லைன்னா உணரவில்லை? நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது கடவுள் நம்மக்கிட்ட பேசுகிறாரு இல்லையா? நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது பயம் வரும்போது கடவுள் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்பட வேண்டாம், அஞ்சாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு வருடம்
கிட்டத்தட்ட 365 நாட்கள் இருக்குது இல்லையா? இந்த இறைவார்த்தை, அதாவது அஞ்சாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அன்று, அந்த இறைவார்த்தை ஆல்மோஸ்ட் பைபிளில் 365 தவணை கடவுள் சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு முறை, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கடவுள் நம்மிடம் சொல்கிறாரு, பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு எதுவும் ஆவாது. ஏசாயா 41:10 அதில் தான் கடவுள் சொல்கிறாரு, அஞ்சாதே, டோன்ட் பி அஃப்ரேட், ஐ ஆம் வித் யூ. பயப்பட வேண்டாம், அஞ்சாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நமது வாழ்க்கையில் நாம் பலவீனமாகும் போது, இல்லைன்னா ஏதாவது ஒரு வீக் பாயிண்டில் இருக்கும்போது கடவுள் சொல்கிறாரு, எனக்கு உன் அருள் போதும். பவுலுடையார்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது பவுலுடையார்கள் வாழ்க்கையில் 3 முள் இருந்துச்சு இல்லையா? அந்த முள் மாறுறதுக்காக பவுலடியார் நிறைய முறை கடவுள்கிட்ட வேண்டினார். ஆனால் கடவுள் அந்த முள்ளை மாற்றவே இல்லை. மாறாக கடவுள் பவுலடியார்களிடம் இதே ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னார், உனக்கு என் அருள் போதும். கொரிந்தியர் 2 கொரிந்தியர் அதிகாரம் 12 இறை வார்த்தை 9, உமக்கு என் அருள் போது இல்லையா? அதாவது நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வரும்போது, நாம் வீக்கான்னு நாம் நினைக்கும் போது இந்த வார்த்தை, இந்த கடவுள் இந்த வார்த்தை நினைவில் வருங்க, அதாவது உமக்கு என் அருள் போதும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையை வாழும்போது, இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணும்போது, ஃபினான்ஷியல் கிரைசிஸ், இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் வரும்போது, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 34 இறை வார்த்தை, நாளை பற்றி கவலைப்பட வேண்டாம். இதே மாதிரி ஆறுதல் அளிக்கும் நிறைய இறை வார்த்தைகள் கடவுள் நம்மிடம் சொல்கிறாரு. அதாவது பயப்படும் போது, தனிமையில் இருக்கும்போது கடவுள் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மத்தேயு நற்செய்தி 28 அதிகாரம் இறை வார்த்தை 20, இந்த உலக கடைசி வரை நான் உன்னோடு கூட இருப்பேன். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறாரு. நற்கருணை வழியாக கடவுள் நமக்குள்ளே வருகிறாரு. ஆனால் கடவுள் இந்த கடவுளை நம்மளால் உணர முடியவே இல்லை. ஏன்? பைபிள் படிக்க மாட்டோம், அவ்வளோ. அதுதான், பைபிள் படித்தால், தினமும் பைபிள் படித்தால் கடவுள் நம்மோடு கூட இருப்பார். அந்த கடவுளோட அந்த ஆறுதல் அளிக்கும் வார்த்தைகளை நம்மளால் உணர முடியும் இல்லையா? அது மட்டுமல்ல, நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வரும்போது கடவுளை நினைத்தால் மட்டும் போதும். கடவுளோடு சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் மாறிடும். நான் எல்லாவூர்லாம் வரேன். எல்லாவூரில் போன மாதம் ஜூன் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை ஒன் டே ப்ரோக்ராம் இருக்குது. ஒன் டே ப்ரோக்ராமில் ஒரு பையன் வந்திருந்தார். அந்த பையன் எனக்கு தெரியும். அந்த பையன் என்கிட்ட வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொன்னார், ஃபாதர் என்னோடய செம்ஃபி அப்படி ஏற்றியாச்சு ஃபாதர், 42,000 இருந்தது, அது அப்படியே அவங்க 62,000 ஏற்றிட்டாங்க. அந்த பையனுக்கு அப்பா இல்லை. அப்பா சின்ன வயசில் இருக்கும்போதே அம்மாவை விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி அவங்களோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. அம்மாவுக்கு கேன்சர், ஒரு 3 மந்த்ஸாக அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் அம்மாவுக்கு வேலை இருக்குது. ஆனால் இந்த கேன்சர்னோட செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறதுனால அதனோட செலவு, அப்புறம் வீட்டு செலவு எல்லாம் பார்க்கும்போது இவனுக்கான ஃபீஸ் கொடுக்க முடியாது. 42,000 அப்படி அதை அவங்க ஏற்றிட்டாங்க. 62,000 அவனோட பேங்க் பேலன்ஸ் அவன் என்ன காமிச்சிட்டான், 2,000 ருபீஸ் மட்டும்தான். 2,000 கூட இல்லை, கம்மி தான். அப்படி இருக்கும்போது நான் இப்படி தான் நினச்சேன், என்கிட்ட ஏதாவது ஃபினான்ஷியல் ஹெல்ப்பு கேட்டால் என்கிட்ட எதுவும் இல்லை. ஆனால் அவன் கேட்கவே இல்லை. பதிலாக என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் கேட்டார், ஃபாதர் எனக்காக ஜெபம் செய்யுங்கள் ஃபாதர், நான் 1-2 பேரிடம் ஃபினான்ஷியல் ஹெல்ப்பு கேட்டிருக்கிறேன், அவங்க செஞ்சால் நல்லா இருக்கும் ஃபாதர், ஆனால் செய்யறதுக்கான சான்ஸு கம்மியாக இருக்குது ஃபாதர், எனக்காக ஜெபம் செய்யுங்கள். நான் சொன்னேன், தம்பி பயப்பட வேண்டாம், கடவுள் உன்னோடு கூட இருக்கிறாரு, பயப்பட வேண்டாம். தினமும் இறை இறக்கத்தின் ஆண்டவரோட ஜெபமாலை சொல்லு, அப்புறம் படுக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு சாப்டராவது பைபிள் படிக்க வேண்டும். அவனுக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ஆனால் கிறிஸ்துவ பையன், ஓகே, ஒரு பேருக்காக கோவிலுக்கு போகிறாங்க, அம்மா பேச்சு கேட்டு கோவிலுக்கு போகிறாங்க, கேட்டிசம் கிளாஸ் எல்லாமே செய்கிறாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன சொல்கிறது, ஆழமான ஒரு நம்பிக்கை அவனுக்கு இல்லை. அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் முடிச்சு அவன் போயிட்டார். போய் இந்த ஜூலை மாதம் ஃபஸ்ட்டு சாட்டர்டே நைட் டியூஜலுக்கு அவன் வந்தார். வந்து எதுவும் பேசவே இல்லை. பேசாமல் அவன் அப்படியே மொபைல் ஓப்பன் பண்ணி அவனோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எனக்கு காமிச்சார். 98,111 ருபீஸ். அதாவது அவனோட HOD மூலமாக ஒரு
ஒரு ஸ்காலர்ஷிப்பு கொஞ்சம் ஃபண்ட் அவனுக்கு கிடச்சிருச்சு. அது மட்டுமல்ல, அவன் 1-2 பேருக்கு சென்னையில் தான் அவன் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. சென்னையில் 1-2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவன் டியூஷன் எடுத்து கொடுக்குறாரு. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அப்பாக்கிட்ட அவன் அட்வான்ஸாக கொஞ்சம் கேஷ் கேட்டிருந்தாங்க. நீங்களாக இருந்தால் கொடுப்பீங்களா? அதாவது உங்கள் பிள்ளைக்கு டியூஷன் எடுക്കുന്ന ஒரு சாருக்கு ஒரு வருஷத்தினோட ஃபீஸு அட்வான்ஸாக அவங்க கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஆனால் ஃபஸ்ட்டு அவனோட அம்மா, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அம்மா அப்படி தான் சொன்னாங்க. அதாவது அட்வான்ஸாக நாங்கள் எதுவும் தர மாட்டோம், வேணும்னா ஒரு 5 இல்லைன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வேணும்னா தரேன் அப்படி சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 3rd சண்டே முடித்து ஜூன் 28 அந்த ஸ்டூடெண்ட்டோட அப்பா அவனை கூப்பிட்டு வீட்டுக்கு வரவழைத்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி 500 ஒரு பண்டில் அவனுக்கு கை கொடுத்துருக்காங்க. அது ஃபோட்டோ எனக்கு காமிச்சார். எனக்கே ஷோக் ஆயிடுச்சு. அப்புறம் அதெல்லாம் அக்கௌண்ட்டில் போட்டு இப்போ பார்க்கும்போது 98,111 rupees. அதாவது அவனோட கெட்ட வேண்டிய ஃபீஸு 62,000. மீதி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 36,000 அவன்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் அவன் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க, ஃபாதர் எனக்கு ஆழமான நம்பிக்கை இல்லை இருந்துச்சு, ஆனால் இதுக்கப்புறம் கடவுள் என்னோடய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்த போது என்னோட நம்பிக்கை அப்படி ஏறிச்சு. ஆனால் எனக்கு கூட ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு இல்லையா? எப்படின்னா, நானும் இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை. அட்லீஸ்ட்டு கொஞ்சம் அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டேன். ஆனால் இவ்வளோ கிடைக்கும்னு, இவ்வளோ அளவுக்கு கடவுள் அவனை ஆசீர்வதிப்பார் என்று நான் கூட அந்த அளவுக்கு நினச்சி பார்க்கவே இல்லை. ஆனால் அவன் சொன்னார், ஃபாதர் நீங்கள் சொன்ன மாதிரி தினமும் நான் இறையிறக்கத்தின் ஆண்டவரோட ஜெபமாலை சொன்னேன். அதே போல் படுக்கிறதுக்கு முன்னாடியும் காலையில் எழுந்ததுக்கப்புறம் தினமும் பைபிள் படிச்சுட்டு இருந்தேன் ஃபாதர். அதனால பைபிள் படிச்சுட்டு இருந்ததுனால கடவுள் என்னை நிறைவாக ஆசீர்வதித்தார். இனிமேல் தினமும் நான் பைபிள் படிப்பேன், அதே போல் இறையிறக்கத்தின் ஆண்டவரோட ஜெபமாலை நான் சொல்லுவேன் என்று சொல்லி தான் அந்த பையன் இந்த நைட் விஜில் முடித்து கிளம்பினார். ஓகே, அவனோட ஃபேத் அப்படி ஏறிச்சு. பைபிள் படிக்கும்போது நம்மளோட நம்பிக்கை அப்படி ஏறுது இல்லையா? ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 10வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை. ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 10வது அதிகாரம் இறைவார்த்தை 19. இறைவார்த்தை 17. ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதனை கேட்க வாய்ப்பு உண்டு. ஓகே, இந்த அறிவிக்கப்பட்டது என்னது? கிறிஸ்துவின் நற்செய்தி என்ன? பைபிள். ஓகே, இந்த பைபிள் படித்தால் மட்டும்தான் நம்ம நம்பிக்கையை படித்தால் நம்ம நம்பிக்கை அப்படியே ஏறிடும். கடவுள் மீதுள்ள நம்பிக்கையை ஏறுறதுக்கான ஒரு வழி தான் பைபிள் படித்தால். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அப்ராஹம், மோசஸ், மாதா அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அவர்கள் அப்படியே கடவுளோட வார்த்தை குரலை நம்பி வாழ்ந்துட்டாங்க. கடவுள் அவங்கள நிறைவாக ஆசீர்வதித்தார். அப்ராஹத்தினுக்கு நிறைய கேள்விகள் கேட்டிருக்கலாம் இல்லையா? நான் இதுக்காக போக வேண்டும், ஏன் போக வேண்டும்? ஆனால் அப்படி எதுவும் கேட்காமல் டைரெக்டாக கடவுள வார்த்தையை நம்பி கடவுள குரலுக்கு பேச்சு கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்ந்த போது கடவுள் அவனே அப்ராஹத்தை நிறைவாக ஆசீர்வதித்தார். மோசஸ் அதே மாதிரி கடவுளோட வாக்கை கேட்டு வாழ்ந்த போது கடவுள் அவனை நிறைவாக ஆசீர்வதித்தார். மாதா இல்லையா? மாதாவும் அப்படிதான், எதுவும் தெரியாது. ஆனால் கீழ்ப்படிந்த போது கடவுள குரலுக்கு செவி சாய்த்த போது கடவுள் அவங்களே நிறைவாக ஆசீர்வதிப்பார். சூசிப்பர் எதுவும் தெரியாது, கனவில் மட்டும்தான். கனவில் கடவுளோட குரலை கேட்ட போது அதுக்கு கீழ்ப்படிந்த போது கடவுள் அவனை நிறைவாக ஆசீர்வதித்தார். பைபிள் படிக்கும்போது, சூசிப்பரோட வாழ்க்கை பார்க்கும்போது, பைபிள் படிக்கும்போது கடவுள் பைபிள் மூலமாக நம்ம வழி நடத்துகிறாரு இல்லையா? நீதிமொழிகள் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 5 6 முடிய. நீதிமொழிகள் 3 இறை வார்த்தை 5 6. இஸ்ரேல் மக்கள் கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர்,
இவ்வியர் எபூசியர் நடுவில் வாழ்ந்தனர். இவர்கள் அவர்கள் புதல்வியரை தங்கள் மனைவிகளாக கொண்டனர். தங்கள் புதல்வியரை அவர்கள் புதல்வருக்கு கொடுத்தனர். அவர்களுடைய தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தனர். அவர்களுக்கு ஊழியம் செய்தார். கடவுளை நம்பி அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்த போது அவர்கள் கடவுளை நிறைவாக ஆசீர்வதித்தார் இல்லையா? பைபிள் படிக்கும்போது கடவுள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கடவுள் கற்றுத் தருகிறார் இல்லையா? மன்னிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், மற்றவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவங்க ஏதாவது தீமை நமக்கு எதிராக செஞ்சால் கூட அது நாம் அவங்களை மன்னிக்க வேண்டும் என்று கடவுள் நம்மிடம் சொல்கிறாரு இல்லையா? நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். நான் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். பைபிள் படித்தால் இதெல்லாம் செய்ய வேண்டும் இல்லையா? ஆனால் அதனால் தான் நம்ம பைபிள் படிக்காமல் அப்படி இருக்கிறோம் இல்லையா? பைபிள் படித்தால் கடவுளோட பேச்சுக்கு நான் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். மற்றவர்கள் ஏதாவது தீமை உங்களுக்கு எதிராக செஞ்சால் கூட அதெல்லாமே நாம் மன்னிக்க வேண்டும். பைபிள் படித்தால் இதெல்லாமே செய்ய வேண்டும். அதனால பெட்டராக பைபிள் படிக்காமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்றவங்களை அன்பு செய்யாமல் மற்றவர்களை மன்னிக்காமல் வாழ்ந்துடலாம் இல்லையா? ஆனால் கடவுள் சொல்கிறாரு, கடவுளை பேச்சு கேட்டு வாழ்ந்தால் கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஏசாயா 30வது அதிகாரம் 21வது இறைவார்த்தை. கடவுள் ஒரு நேர்மையான வழி நம்மிடம் சொல்கிறாரு. நம் வாழ்க்கையை வாழும்போது கடவுள் எங்கே போக வேண்டும் என்று கடவுள் நமக்கு பின்னாடி இருந்து சொல்கிறாரு. அதுதான் ஏசாயா 30வது அதிகாரம் 21வது இறைவார்த்தை. நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் எனும் வார்த்தை பின்னிலிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். ஓகே, எந்த பக்கம் போனாலும் கடவுளோட ஒரு குரல் நமக்கு பின்னாடி இருந்து கேட்க முடியும். எப்படி? கடவுளோட வார்த்தைகளை கடைபிடித்தால், கடவுளோட குரலுக்கு செவி சாய்த்தால் கடவுள் நம்மை தினமும் வழி நடத்துவார் இல்லையா? ஆமாம், அப்படி நடத்துவார். அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராவது கடவுள் பைபிள் படிக்கும்போது இந்த வசனம் மூலமாக, இந்த இறை வார்த்தை மூலமாக கடவுள் என்கிட்ட பேசுகிறாரு என்று உணர்ந்திருக்கீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் பேராவது, அதாவது பைபிள் படிக்கும்போது இந்த இறை வார்த்தை மூலமாக கடவுள் என்கிட்ட பேசுகிறாரு, இன்றைய இறை வார்த்தை எனக்காக தான் கடவுள் தந்திருக்கிறாரு என்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா என்று கேட்குறேன். ஓகே, அதாவது இன்றைய நாளில் நற்செய்தி, அதாவது இன்றைய நாளில் நற்செய்தி நாம் படிக்கும்போது ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும், ஒரு மெசேஜ் கடவுள் தருவார். அதே நற்செய்தி சில மாதங்களுக்கு அப்புறம் நாம் படிக்கும்போது இன்னொரு மெசேஜ் கடவுள் நம்மக்கிட்ட தருகிறாரு இல்லையா? பைபிள் மாறுதா? இல்லை இல்லையா? கடவுள் பைபிள் மாறுதே இல்லை. ஆனால் கடவுள் நமக்கு ஒரு ஆறுதல் தருகிறாரு. அன்றைய நாளில் டென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட வாழ்வுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் நமக்கு ஒரு மெசேஜ், ஒரு ஆறுதல் தருகிறாரு இல்லையா? நான் செமினாரில் படிக்கும்போது ஆல்மோஸ்ட் 4வது வருஷம் நோஷெட்டு டைம். நோஷெட்டுனா லெட்டரு ஃபோன் கால் எதுவும் கிடையாது. லெட்ரு மட்டும்தான், ஃபோன் கால் இல்லை. அப்பா அம்மாவை பேச முடியாது, அவங்கள வந்து பார்க்க முடியாது. ஒன்லி லெட்ரு மட்டும்தான் அப்பா அம்மாவுக்கு. அது மாதத்தில் 2 முறை. அவங்களுக்கும் அப்படி தான், மாதத்தில் 2 முறை லெட்ரு எனக்காக அவங்களுக்கு அனுப்பிவிடலாம், எனக்கு 2 லெட்ரு அவங்களுக்கும் அனுப்பிவிடலாம். மற்றபடி எந்த ஃபோன் காலும் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நோஷெட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது தான் என்னோடய அண்ணன் திடீர்னு இறந்து விட்டார்கள் ஒரு ஆக்சிடெண்ட்டில். எங்களுக்கு ஷோக் ஆகிருந்துச்சு. அப்புறம் இதுக்கு மேலே வீட்டில் அப்பா அம்மா அக்கா மட்டும்தான். அக்கா பிஜி படிச்சுட்டு இருக்காங்க, பிஜி ஃபைனல் இயர். அக்காவுக்கு வேலையில், அதை படிச்சுட்டு இருக்கிறதுனால வேலையில். அம்மாவுக்கு 50க்கு மேலே ஆயிடுச்சு. அப்பாவுக்கு 55 56 வயசு ஆயிடுச்சு. பழைய போல் அப்பாவுக்கு வேலை செய்ய முடியாது, அம்மாவுக்கும் வேலை செய்ய முடியாது. இனிமேல் அவங்கள யார் பார்ப்பாங்க? அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அக்கா மாமா வீட்டுக்கு போவாங்க அப்படின்னா என்ன அப்பா அம்மாவை யார் பார்ப்பாங்க? அப்படி எல்லாம் ஒரே வருத்தம் எனக்குள்ளே. ஆனால் செமினாரி விட்டு விலகி போனது ஆசை இல்லை. ஆனால் அப்பா அம்மாவை யோசிக்கும்போது, அவங்கள பற்றி யோசிக்கும்போது ஒரு மனதுக்குள்ளே ஒரே வருத்தம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நான் பைபிள் படிச்சுட்டேன். நோஷெட்டில்னா ப்ரேயர் டைம் தான், மற்றபடி எந்த அகாடமிக் பர்பஸ் எதுவும் கிடையாது. ஃபுல் டைம் ப்ரேயர் மெடிடேஷன், அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் தான். அதனால பைபிள் காலையில் ஒரு நாள் படிச்சுட்டு இருக்கும்போது ஏற்கனவே 2 முறை பைபிள் படிச்சுட்டேன். ஃபுல்லாக முழுசாக பைபிள் படிச்சிருக்கிறேன். ஆனால் நோஷெட்டில்
திருப்பி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அன்று அதாவது அக்டோபர் 13க்கு தான் அண்ணன் இறந்து விட்டார்கள். நவம்பர் மாதத்தில் அதாவது இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோட ஒரு ஃப்ரெண்டு பிரதர் தான் ஃபாதர் ஆகிட்டார். சொன்னார், பயப்பட வேண்டா, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், பயப்பட வேண்டாம், அப்பா அம்மாவை கடவுள் பார்த்துப்பார். அதில் அப்படியெல்லாம் ஒரு ஆறுதல் வார்த்தை எல்லாம் அவன் சொல்கிறாரு. ஆனால் நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாது இல்லையா? அவங்க சொல்லுவாங்க, ஒரு மரியாதைக்காக அவங்க சொல்லுவாங்க கடவுள் பார்ப்பாரு. ஆனால் ஃபிசிக்கலாக பார்க்கும்போது எப்படி, அப்பாவுக்கு வேலை செய்ய முடியாது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, அக்காவுக்கு வேலை இல்லை, அக்காவுக்கு பிஜி முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, இதுக்கு மேலே படிக்க போடுவீங்களா இல்லைனா இதுக்கு மேலே வேலை செய்ய போகிறாங்களா, இதுவும் தெரியாது. எனக்கே ஒரு வருத்தம். ஆனால் செமினாரி விட்டு விலக போகணுன்னு ஆசை இல்லை, என்ன பண்ணும் இதுவும் தெரியாது. பைபிள் படிச்சுட்டேன், ரூத்தினோட சாப்டர் முடிச்சு அப்படியே சாமுவேல் படிக்கணும்னு ஒரு ஆசை. வேணாம், அடுத்த நாள் படிக்கலாம், அடுத்த நாள் நல்ல நாள் தானே, நல்ல நாளுக்கு படிக்கலாம், ஒரு புது நாள் புதிய சாப்டர் வேணாம், அன்றைய நாளில் படிச்சுட்டு இருக்கும்போது 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 35வது இறைவார்த்தை மூலமாக கடவுள் என்கிட்ட பேசிட்டாரு. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 35வது இறைவார்த்தை. என் திட்டத்திற்கும் விருப்பத்திற்கும் ஏற்ப செயல்படும் நம்பிக்கைக்குரிய ஒரு குருவை நான் எழுப்புவேன், அவனுக்கு நிலையான வீட்டை கட்டி எழுப்புவேன், அவன் என்னாலும் என்னிடம் திருப்பொழிவு பெறுபவனுக்கு பணி செய்வான். ஓகே, ஒரு பெங்களா தருவார் என்று கடவுள் சொல்லவே இல்லை. எனக்கு நம்பிக்கைக்குரிய விருப்பத்துக்கு ஏற்ப ஒரு குருவை நான் எழுப்புவேன், அவனுக்கு ஒரு வீட்டை கட்டி எழுப்புவேன். ஒரு பெங்களா தருவார்னு சொல்லவே இல்லை. ஆனால் அன்றைய நாளில், அந்த நாளில் எனக்கு கடவுள் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான், உன்னையும் உன் குடும்பத்தை நான் பாதுகாப்புவேன், பயப்பட வேண்டாம். அந்த இறைவார்த்தை நான் நம்பி நான் கடவுளுக்கு என்னோட வாழ்க்கையை ஒப்படைத்த போது கடவுள் என்னோட குடும்பத்தை பாதுகாத்துட்ருக்கிறாரு. அக்காவுக்கு பிஜி முடித்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சு. அப்பாவுக்கு அம்மாவுக்கு இதுவரை எந்தவித ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை. அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க அங்கே கேரளாவில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பா அம்மாவும் கேரளாவில் இன்னொரு இடத்துல எங்கள் வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாரத்தில் ஒரு முறையாவது இல்லை மாதத்தில் ஒரு முறையாவது அக்காவும் மாமாவும் அவங்கள போய் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வேண்ட விஷயங்கள் எல்லாம் வேண்ட காரியங்கள் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களும் அங்கே ஹாப்பி, அக்காவும் மாமாவும் அங்கே ஹாப்பி, நானும் இங்கே ஹாப்பி. அந்த ஒரு இறை வார்த்தை நான் நம்பி என்னோடய வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்படைத்த போது கடவுள் என்னை நிறைவாக ஆசீர்வதித்தார். இதுக்கு முன்னாடி 2 முறையாவது அட்லீஸ்ட் நான் மைனஸ் செமினாரில் படிச்சுட்டு இருக்கும்போது 2 முறையாவது பைபிள் ஃபுல்லாக படிச்சிருக்கிறேன். ஆனால் அந்த டைமில் எந்த டைமிலும் இந்த இறை வார்த்தை மூலமாக, அதாவது 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 35வது வார்த்தை படித்த போது கடவுள் எந்த மாதிரி ஒரு மெசேஜ் எனக்கு தரவே இல்லை. ஆனால் என்னோட ஒரு பிரச்சனை வந்தபோது, என்னோடய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தபோது கடவுள் அந்த வார்த்தை மூலமாக என்கிட்ட பேசினார், எனக்கு ஒரு ஆறுதல் தந்தார். அந்த வார்த்தையை நம்பி நான் கடவுளுக்கு என்னோடய வாழ்க்கையை ஒப்படைத்தேன். அதுக்கப்புறம் அக்காவுக்கு கல்யாணம் ஆகிப்போது எனக்கு ஒரு பயம், இதுக்கு மேலே இப்படி அக்கா மாமா வீட்டுக்கு போவாங்க. ஆனால் டென்ஷன் வந்துச்சு. ஆனால் திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்து, என்ன டென்ஷன் வந்தாலும் இந்த 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 35வது இறைவார்த்தை, கடவுளுக்கு விருப்பத்துக்கும் நம்பிக்கைக்குரிய ஒரு குருவே கடவுளை எழுப்புவேன், கடவுளை நம்பி நாம் வாழ்ந்தால், அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் வாழ்ந்தால் கடவுள் என்னோட குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இன்றும் அதே கடவுள் குரலை நான் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். கடவுள் என்னோட வீட்டையும் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்தார். பைபிள் மாறவே இல்லை. ஆனால் எனக்கு கடவுள் ஒரு ஆறுதல் அளித்தார் இல்லையா? அதே மாதிரி தான் நாம் பைபிள் படிக்கும்போது, அந்த ஒரு டென்ஷன் வரும்போது நம்ம பைபிள் படிக்கும்போது கடவுள் நமக்கு ஒரு ஆறுதல் தருவார். ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரும்போது கடவுள் சொல்கிறார், பயப்பட வேண்டாம், இதுவும் தாண்டி நீங்கள் போயிடும், இதுக்கு மேலே ஒரு வாழ்க்கை இருக்குது, கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அப்புறம் பார்க்கும்போது அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராவது சொல்லுவாங்க, ஃபாதர் நாங்கள் பைபிள் படிக்கும்போது இல்லை நான் ஜெபமாலை சொல்லும்போது தூக்கம் வருது சாமி, இல்லையா? தூங்க மாட்டிங்களா? தூங்குறதுக்கான பெஸ்ட்டு டைம் ஜெபமாலை சொல்லுது தான். எங்கள் செமினாரில் எல்லாமே லைவ் போயிட்டுருக்குது,
சொல்ல முடியாது. ஓகே, அதாவது செமினாரில் எல்லாமே தூங்குறதுக்கு கஷ்டம் வரும்போது ஃபாதர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, பைபிள் ஜெபமாலை சொல்ல ஆரம்பித்த போதும் தூக்கம் அப்படியே வந்துடும். கரெக்டு தான். நான் செமினாரில் படிச்சுட்டு இருக்கும்போது தூக்கம் வரலைன்னா ஜெபமாலை சொல்ல ஆரம்பிச்சிடும், அப்படியே சைலண்டாக நாய்ஸ் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்லீப்பிங் கிடச்சிடும். எந்த மாதிரி பிரச்சனையும் இல்லை. உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது அப்படி தானே? நீங்கள் ஜெபமாலை சொல்கிறதுக்கு ஜெபமாலை கை எடுத்தால் போதும், தூக்கம் வந்துடும் இல்லையா? பைபிள் படிக்கும்போது ஒரு டயர்ட்னஸ் இல்லை, அப்புறமா படிக்கலாம், சரி அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது, அப்படியே மாற்றி போவீங்க இல்லையா? ஏன்? ஓகே, சில டைமில் நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சு வர்றதுனால டயர்டாக இருப்பீங்க இல்லையா? அது ஓகே, ஒத்துக்கிறேன். ஆனால் எப்போவுமே அப்படி கிடையாது இல்லையா? எப்போவுமே அப்படி கிடையாது. எல்லா நாளும் டயர்டாக இருப்பீங்களா? இல்லை. ஆனால் ஜெபமாலை சொல்லும்போது எப்போவுமே டயர்டாக இருப்பீங்க. பூசை டைமில் ஃபாதர் நற்செய்தி படிக்கும்போது ஃபாதர் வராரு, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஓகே, அதுக்கு பதில் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் சொல்கிற இது மத்திய நற்செய்தி அதுவும் ஓகே. அதுக்கப்புறம் ஃபாதர் நற்செய்தி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் கவனிக்க மாட்டீங்க இல்லையா? அதுக்கப்புறம் ஃபாதர் சொல்கிறாரு, இது ஆண்டவர் அருள்வாக்கு, அதுக்கு பதில் சொல்கிறீங்க. அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எந்த மாதிரி பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஃபாதர் நற்செய்தி படிக்கும்போது நீங்கள் கவனிக்கிறீங்களா? சில பேர் கவனிக்கிறீங்க, ஆனால் முக்கால்வாசி பேரும் கவனிக்க மாட்டீங்க. ஏன்? நீங்கள் கூட தெரியாமல் அது அப்படியே உங்களோட சிந்தனைகள் எல்லாமே அப்படியே போகுது இல்லையா? ஏன்? யோசித்து பார்த்துருக்கீங்களா? பூசை டைமில் டயர்டாக இருக்க மாட்டீங்க இல்லையா? அந்த அவ்வளோ ஒரு 45 மினிட்ஸ் எந்த மாதிரி பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நற்செய்தி படிக்கும்போது இல்லை, நான் அந்த யூக்ரிஸ்டிக் ப்ரேயர், அதாவது இது கிறிஸ்துவின் திருவுடல் அப்படி சொல்லும்போது உங்களோட சிந்தனைகள் எல்லாம் அப்படி போகுது இல்லையா? யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏன்? எப்படி? எஃபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 6வது அதிகாரம் 12வது இறை வார்த்தை. எஃபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 6வது சாப்டர் 6 verse 12. அடுத்த முறையாவது தியானத்துக்கு வரும்போது பைபிள் எடுத்துகிட்டு வர வேண்டும். ஓகே, பாதி பேர் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, பாதி பேர் எடுத்துகிட்டு வரவே இல்லை. ஏனெனில் அவரது திருவுளம். ஏனெனில் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீதும் ஆற்றலுடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். ஓகே, அதாவது மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, மற்றபடி யாரோடு? தீயோனிடமிருந்து தீயோனிட்டு நம்ம போராடிட்டு இருக்கோம். சாத்தானுக்கு தெரியும், பைபிள் படித்தால், பைபிளோட கட்டளையை கடைபிடித்தால் கடவுள் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பார். அதுக்கு தீயோன் சாத்தான் தடை செய்வார் இல்லையா? அதுக்காக தான் பைபிள் படிக்கும்போது தூக்கம் வருது இல்லையா? கடவுளுக்கு சாத்தானுக்கு தெரியும், பைபிள் படித்தால் நான் கடவுளுடைய வார்த்தைகளை கடைபிடித்தால் அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தால் கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இணைய சட்டம் 28வது அதிகாரம் 1லிருந்து 5வது இறை வார்த்தை படிக்க வேண்டாம், அது நிறைய இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் படித்தா போடும். இணைய சட்டம் டியூட்டோனமி சாப்டர் 28 verse 1 to 5. அதாவது மெசேஜ் இவ்வளோதான். என்னோட கட்டளைகளை கடைபிடித்தால், என்னோட குரலுக்கு நீங்கள் செவி சாய்த்தால், உங்கள் குடும்பத்தையும் உங்கள் நிலத்தையும் உங்கள் உழைப்பே நான் ஆசீர்வதிப்பேன் என்று கடவுள் பழைய ஏற்பாடில் சொல்கிறாரு. என்னோட கட்டளைகளுக்கும் என்னோட குரலுக்கும் செவி சாய்த்தால், பழைய ஏற்பாடில் குரல்னா கடவுளோட வாய்ஸ், புதிய ஏற்பாடில் அது வரும்போது பைபிள். கடவுள் குரலுக்கும் கட்டளையும் கடைபிடித்தால் கடவுள் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வேலையும் உங்கள் நிலத்தையும் எல்லாம் கடவுள் ஆசீர்வதிப்பார் இல்லையா? ஜான் சாப்டர் 15, யோவான் எழுதிய நற்செய்தி 15வது அதிகாரம் இறை வார்த்தை 7 படிச்சிருங்கம்மா. ஓகே, நீங்கள் என்னுள்ளவும் என்ன வார்த்தை உங்களுள்ள இருந்தால் நீங்கள் கேட்பது எல்லாமே நான் உனக்கு தருவேன் என்று கடவுள் நம்மிடம் சொல்கிறாரு. அதாவது கடவுள வார்த்தை நமக்குள்ளே இருந்தால், அதாவது பைபிள் படித்தால், அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் கடவுள் நாம் கேட்பது எல்லாமே கடவுள் நமக்கிட்ட தருவார் என்று கிறிஸ்து புதிய ஏற்பாடில் நம்மிடம் சொல்கிறாரு. ஜான் சாப்டர் 15 verse 7. ஓகே, அதனால கடவுளோட வார்த்தையை கடைப்பிடித்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால், அவங்க வார்த்தை நமக்குள்ளே இருந்தால் கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அதனால்
அதுக்கு எல்லாவித தடையும் சாத்தான் செய்வார் இல்லையா? நம்ம பைபிள் படிக்கிறதுக்காக எல்லா தடையும் கடவுள் சாத்தான் செய்வார். பைபிள் படித்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் நாம் கிறிஸ்துவை மாதிரி இன்னொரு கிறிஸ்துவாய் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிறிஸ்துவ மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வதுக்கும் கிறிஸ்துவ மாதிரி ஒரு பேசுறதுக்குமான அவங்கள மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு வாழ்க்கை, அதாவது நேர்மையான புனிதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான சான்ஸுகள் இருக்குது. அதனால அது தடையதுக்கான எல்லா வழிகளும் சாத்தான் செய்வார். அதனால் தயவு செய்து சாத்தானுக்கு அடிமைப்படாமல் கடவுளுக்கு பேச்சு கேட்டு கடவுளை வார்த்தையை நம்பி நாம் வாழ வேண்டும். அப்புறமா பார்த்தா ஜெபமாலை இல்லையா? ஜெபமாலை சொல்ல ஆரம்பிக்கும் போது தூக்கம் வருது இல்லையா? யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏன்? கடவுளுடைய இறைவார்த்தை தான். அதாவது ஜெபமாலை என்ன என்பது ஒரு சும்மா சில வார்த்தைகளால் ஆனது அல்ல, எல்லாமே கடவுளுடைய இறை வார்த்தைகள். ஓகே, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்ற ஜெபம் எங்கேருந்து வருது? ஏசப்பா கற்றுக் கொடுத்த ஜெபம். ஓகே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, அந்த ஜெபம் எங்கேருந்து வருது? ஓகே, லூக்கா எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் வருது இல்லையா? எல்லாமே பைபிளில் இருந்து வருது, அதுவும் இறை வார்த்தை. அதனால சாத்தான் அது சொல்லக்கூடாது, அதுக்கான தடைகள் எல்லாமே செய்வார். அதனால்தான் ஜெபமாலை என்று ஒரு சிறிய நற்செய்தி. ஜெபமாலையோட 5 ரகசியங்களும் பார்க்கும்போது இதுவும் பார்க்கும்போது எல்லாமே கிறிஸ்துவனுடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரை எல்லாமே நாம் அப்படியே தியானிக்கிறோம் இல்லையா? அப்படியே அதுக்கேற்ற மாதிரி நாம் யோசித்து பார்க்குறோம். பிறந்ததிலிருந்து இறப்பு வரை எல்லாமே இருக்குது. ஒரு மினி கோஸ்பல், சிறிய நற்செய்தி. அதனால்தான் நாம் ஜெபமாலை சொல்லுறதுக்கு ஜெபமாலை கையில் எடுக்கும்போதே ஒரு தூக்கம் அப்படியே வருது இல்லையா? அது உங்களுக்கு மட்டுமல்ல, ஃபாதர்ஸுக்கும் சிஸ்டர்ஸுக்கும் எல்லாமே அந்த தூக்கம் வர்றதுக்கான சான்ஸுகள் இருக்குது. அதனால பயப்பட வேண்டாம். ஆனால் அதையும் தாண்டி ஜெபமாலை சொல்லும்போது கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். மாதா மட்டுமல்ல, கடவுளோடு சேர்ந்து தான் நான் ஜெபமாலை சொல்கிறோம். அதனால கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த ஏசப்பா பாலைவனத்தில் சோதிக்கப்பட்ட போது எப்படி சாத்தானை தோத்தடித்தாங்க? இறை வார்த்தை மூலமாக. சும்மா ஒரு வார்த்தை சொல்லி தோக்கடிக்கவே இல்லை, மாறாக இறை வார்த்தை சொல்லி தான் தோக்கடித்தார். நம்மளோட வாழ்க்கையிலும் ஏதாவது பிரச்சனை வரும்போது இறை வார்த்தை சொல்லி நாம் ஜெபித்தால் கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 6ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 11 - 17 வரை படிக்கலாம். முக்கியமாக இறைவார்த்தை 11, 13, 17 இவ்வளோதான் சுருக்கமாக சொன்னால். அதாவது ஒரு வீரர் போர்க்களத்துக்கு போகும்போது அவனுக்கு முக்கியமாக தேவை என்னது? ஆயுதம், கவச்ச, வாள் இல்லையா? அதே மாதிரி நமது வாழ்க்கையிலும் ஒரு வாள் தேவைப்படுது. என்ன வாள்? ஜெபமாலை. ஜெபமாலையோடு சேர்ந்து தான் நாம் பிசாசுக்கு எதிராக போராட வேண்டியது. ஜெபமாலை இல்லாமல் வாழ்ந்தால் நம்மை சாத்தான் தோக்கடிக்குவாங்க இல்லையா? ஒரு போர்க்களத்துக்கு ஒரு வீரர் இந்த வாள் இந்த ப்ரொடெக்ஷன் எதுவும் இல்லாமல் போனால் எப்படி கொன்று விடுவதற்கான சான்ஸு நிறைய இருக்குது. ஆனால் வாள் இருந்து ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணி போனால் அப்படியே அவனுடைய எனிமீஸ் எல்லாம் மற்றவங்களை எல்லாமே அப்படியே தோற்கடித்து முன்னேறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் கடவுளோடு சேர்ந்து ஜெபமாலை சொல்லி பைபிள் படித்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி கடவுளோடு சேர்ந்து கடவுளுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு வழிதான் பைபிள். அதனால் அன்பார்ந்தவர்களே, தினமும் ஜெபமாலை சொல்லுங்கள், குடும்ப ஜெபமாலை சொல்லுங்கள். நிறைய தடைகள் இருக்கலாம். சில பேர் வீட்டுக்கு மட்டும்தான் வருவாங்க, ஃபாதர் என்னோடய ஹஸ்பண்டு வரமாட்டாங்க, ஃபாதர் ஹஸ்பண்டு வேலை முடிச்சு வர்றதுக்கான லேட் ஆகிடும் சாமி, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் சொல்லுங்க. அதே மாதிரி ஃபாதர் ஹஸ்பண்டுக்கு விருப்பம் இல்லை சாமி, நான் சொன்னாலும் கூப்பிட்டாலும் வரமாட்டார், நீங்களே தனியே சொல்லுங்க. சொல்லும்போது உங்கள் கணவனை இல்லைன்னா உங்கள் ஒய்ஃபை கடவுள்கிட்ட மாதாவுக்கு ஒப்படைத்து ஜெபம் சொல்லுங்கள். கடவுள் ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்கான
சான்ஸ் இல்லை, கண்டிப்பாக கொண்டு வருவார். அதை நம்பி அதனால் அன்பார்ந்தவர்களே தினமும் ஜெபமாலை சொல்லுங்க. நாம் தினமும் எழுந்துக்கிறதுக்கு அப்புறம் மொபைல் பார்ப்பீங்க இல்லையா? ஆனால் அன்பார்ந்தவர்களே அட்லீஸ்ட்டு ஒரு சாப்டராவது, ஒரு அதிகாரமாவது காலையில் படித்து போனால், ஒரு வேலைக்கு போனால், இல்லைன்னா காலேஜுக்கு போனால், எங்கே போகும்போது படிச்சுட்டு போனால் கடவுள் உங்கள் வாழ்க்கையை அந்த வழியை செம்மைப்படுத்துவார். கடவுள் உங்கள் கூட இருப்பார். அதே மாதிரி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு சாப்டராவது, இல்லைன்னா ஒரு பகுதியாவது, ஒரு 4-5 வேர்ட்ஸ் ஆகுது, இறைவார்த்தையாவது படிச்சுட்டு நீங்கள் படுக்க போனால் கடவுள் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அடுத்த நாளுக்கான கிருபைகள் கடவுள் தருவார் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சி செய்வோம். தினமும் பைபிள் படிக்கிறதுக்காகவும் தினமும் ஜெபமாலை சொல்வதற்காகவும் முயற்சி செய்வோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.